கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ பிரபு தொடர்புடைய இடங்களில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். அதிமுகவை சேர்ந்த கள்ளக்குறிச்சி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபுவிற்கு சொந்தமான 9 இடங்களில் இன்று அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்டவை நிலுவையில் இருந்த நிலையில் அதை முன்னிறுத்தி இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட்டு அரசு இந்த சோதனையை மேற்கொண்டிருப்பதாக தன்னுடைய குற்றச்சாட்டை ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட்டு சோதனையை மேற்கொண்டிருக்கும் அரசின் செயலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக பதிவு செய்திருக்கின்றார். இன்று அதிகாலை முதலே பிரபு மற்றும் அவருடைய தந்தை ஐயப்பா ஆகியோருக்கு சொந்தமான கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த வழக்குகள் உள்ளிட்டவற்றின் ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குற்றச்சாட்டை சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்.